ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இருந்தாலும் கூட அப்படின்ற ஃபார்மேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரீசன்ட் டேஸில் ஒரே ஃபார்மேட் சென்டென்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது ஒரு ஃபார்மேட் எடுத்துக்கிட்டால் அதில் எவ்வளோ சென்டென்சஸ் மேக் பண்ண முடியும் அப்படின்றது எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் நிறைய சென்டென்சஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஃபஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவன் எனக்கு ஃபோன் பண்ணால் கூட நான் எடுக்க மாட்டேன். ஸோ அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தெரியாது. நீங்களாக ஒரு இமேஜின் பண்ணி சொல்கிறீங்க, ஃபோன் பண்ணால் கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்றது. ஸோ இது இங்கிலீஷில் நம்ம ஈவன் இஃப் ஹீ கால் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். ஈவன் இஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பலேஹி ஃபிர்பி இல்லைனா பலேஹி பர் அப்படின்றது ஃபார்மேட். இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் இஃப் இருந்தாலும் கூட அப்படின்னா பலேஹி ஃபிர்பி இல்லைனா பலேஹி பர் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அகர் எதி அதெல்லாம் நம்ம ஈவன் தோ அல்தோ இருந்தும் கூட, அதாவது ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை இருந்தாலும் கூட நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கெலாம் நம்ம அகர் யூஸ் பண்ணி சொல்லுவோம். இங்கே ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற பட்சத்தில் தெரியாத பட்சத்தில் நீங்களாக ஒரு கற்பனையில் சொல்கிறது தான் நம்ம பலேஹி ஃபிர்பி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, அவன் எனக்கு ஃபோன் பண்ணால் கூட, இதை நம்ம எப்படி சொல்லலாம்? பலேஹி ஓ முஜே ஃபோன் கரேகா ஃபிர்பி. ஸோ கூட அப்படின்னா ஃபிர்பி. முஜே ஃபோன் கரேகா பண்ணாலும் கூட, இது ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயம். ஸோ பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது, அதனால தான் ஃபோன் கரேகா ஃபிர்பி அப்படின்றது வருது. மே ஃபோன் நஹி உத்தாவுங்கா, நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். நஹி உத்தாவுங்கா அப்படின்னா அட்டென்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஃபோன் உத்தாவோ அப்படின்னா ஃபோன் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்றது அர்த்தம். இங்கே ஃபோன் நஹி உட்டாவுங்கா அப்படின்னா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். வேலை கிடைச்சா கூட நான் சேர மாட்டேன், நான் அந்த வேலை கிடைச்சா கூட நான் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த சேர மாட்டேன் மீன்ஸ் ஜாயின் பண்ணுறது தான் குறிக்குது. ஸோ வேலை கிடைச்சா கூட பலேஹி முஜே நௌக்ரி, நௌக்ரி அப்படின்னா வேலை, நௌக்ரி மில் ஜாயே பர் இல்லைனா மில் ஜாயே ஃபிர்பி, ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ பலேஹி பர் இல்லைனா பலேஹி ஃபிர்பி. ஸோ நௌக்ரி மில் ஜாயே ஃபர் இல்லைனா மில் ஜாயே ஃபிர்பி. மே ஜாயின் நஹி கருங்கா, நான் ஜாயின் பண்ண மாட்டேன். ஜாயின் நஹி கருங்கா. ஸோ அந்த வேலை கிடைச்சிருந்தாலும் கூட நான் சேர்ந்துருக்க மாட்டேன். ஸோ அந்த வேலை இப்போ கிடைக்கல, நீங்களாக ஒரு இமேஜினேஷனில் சொல்கிறீங்க, அந்த வேலை கிடைச்சே இருந்தாலும் நான் போயிருக்க மாட்டேன். ஸோ இங்கே ஒரு நடக்காத ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்கள் கற்பனையில் சொல்கிறீங்க. ஸோ பலேஹி ஓ பலேஹி முஜே எனக்கு, ஓ அப்படின்னா அந்த, நௌக்ரி அப்படின்றது வேலை, மில் ஜாத்தி கிடைத்திருந்தால் பாஸ்ட் டென்ஸ். ஸோ அதனால தான் மில் ஜாத்தி. ஃபிர்பி கூட, நான் உஸ்மே அதில் அதில் அப்படின்னா உஸ்மே. ஷாமில் அப்படின்னா சேர்றது. ஸோ இங்கே ஜாயின் நஹி ஹோத்தா அப்படின்றதான் சொல்லலாம். ஷாமில் நஹி ஹோத்தா சேர்ந்திருக்க மாட்டேன். இது நெகட்டிவில் சொல்கிறீங்க, ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம், அதனால தான் நஹி ஹோத்தா அப்படின்றது வருது. ஹோகா அப்படின்றது நடக்கும் அப்படின்றத குறிக்கும். ஸோ அதாவது இதுக்கு மேலே ஆகும் நடக்கும் அப்படின்றத குறிக்கும். ஹோத்தா அப்படின்றது நடந்தது, பாஸ்ட் டென்ஸில் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை குறிக்கும். அடுத்தது பாருங்கள், வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அவன் சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ வானம் இடிஞ்சு விழறதுன்றது நடக்காத ஒரு விஷயம். ஸோ உங்களோட கற்பனையில் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே நடந்தாலும் கூட அப்படின்ற அர்த்தத்தில். ஸோ பலேஹி ஆஸ்மான் கிர் ஜாயே. ஸோ ஆஸ்மான் கிர் ஜாயே அப்படின்னா வானம் இடிந்து விழுந்தாலும் அப்படின்ற அர்த்தத்தில் குறிக்குது. ஃபிர்பி அப்படின்னா கூடை, இருந்தாலும் கூட. பலேஹி ஆஸ்மான் கிர்ஜாயே ஃபிர்பி, ஓ அப்படின்னா அவர், சுபஹ அப்படின்னா காலையில், ஜல்தி நஹி உத்தாயிஹா அப்படின்னா சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டார் அப்படின்றது அர்த்தம். ஸோ அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பலேஹி உசே பெஹலேசே பத்தா ஹோத்தா, தெரிந்திருந்தாலும் பத்தா ஹோத்தா, ஃபிர்பி கூட, ஓ நஹி பத்தாயேகா அவர் சொல்ல மாட்டார், பத்தா ஏகா. அவர் ஆண்பால் அப்படின்றதுனால பத்தா ஏகா அப்படின்றது வருது. பெஹலேசே அப்படின்னா முன்னாடியிலிருந்து, தெரிஞ்சிருந்தாலும், பத்தா ஹோத்தா. ஸோ பத்தாவோ அப்படின்னா தெரிஞ்சுக்கோ அப்படின்றது அர்த்தம். பத்தா ஹோத்தா ஃபிர்பி தெரிந்திருந்தாலும் கூட, ஓ நஹி பத்தாயேகா, ஓ நமக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு, அவர் நமக்கு சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஹம்கோ நஹி பத்தாயேகா அப்படின்றது வரும்.
ஸோ அடுத்தது பாருங்கள், அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிடலனாலும் நான் அவங்க கல்யாணத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அவங்க கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்மளோட கற்பனையில் நாம் வந்து சொல்கிறோம், அவர் கூப்பிடலனா கூட நான் வந்து போக மாட்டேன் அப்படின்றத. ஸோ பலேஹி ஓ முஜே அப்னி ஷாதி மே, முஜே அப்படின்னா வந்து நான், ஸோ ஓ அப்படின்னா அவர், என்னை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து முஜே. ஸோ எனக்கு இன்வைட் பண்ணலைனா கூட, எனக்கு இன்விடேஷன் வைக்கலனா கூட அந்த அர்த்தத்தில். ஸோ அப்னி ஷாதி மே அவங்களோட கல்யாணத்தில், நஹி புலாயேஹி, ஸோ புலாவோ அப்படின்னா கூப்பிடவில்லைனாலும் இது வந்து ஃப்யூச்சர் டென்ஸில். ஸோ கூப்பிடலனாலும் நான் போவேன். அதனால தான் புலாயேஹி வருது ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்றதுனால. ஸோ இங்கே வந்து அவங்க அப்படின்றது வந்து ஒரு பெண்பாலை குறித்து சொல்கிற மாதிரி இருந்தால் வந்து புலாயேஹி வரும். இல்லைனா வந்து ரெஸ்பெக்டோட ஒருத்தவங்கள சொல்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் புலாயேங்கி அப்படின்றது வரும். ஸோ ஃபிர்பி இல்லைனா பர் கூட, மே உஸ்கி ஷாதி மே ஜாவுங்கா, மே அவங்களோட கல்யாணத்துக்கு, மே அப்படின்னா நான் அவங்களோட கல்யாணத்துக்கு, உஸ்கி ஷாதி மே ஜாவுங்கா போவேன். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ஜாவுங்கி அப்படின்றத சொல்லுவீங்க. ஸோ பலேஹி ஓ முஜே அப்னி ஷாதி மே நஹி புலாயேகி ஃபிர் பி மே உஸ்கி ஷாதி மே ஜாவுங்கா. அடுத்தது பாருங்கள், உலகமே எதிர்த்தாலும் நீங்கள் சரியாக இருக்கணும். ஸோ உங்களோட முடிவிலேருந்து நீங்கள் மாறக்கூடாது. யாரை என்ன சொன்னாலும் வந்து ஒருத்தவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுக்காக நம்ம தப்பான பாதையில் போகக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி அர்த்தத்தில் தான் இது வந்து சொல்கிறோம். உலகமே எதிர்த்தாலும் நீங்கள் சரியாக இருக்கணும். பலேஹி பூரி துனியா, ஸோ பூரா அப்படின்னா வந்து கம்ப்ளீட், முழுசாக அப்படின்றது அர்த்தம். ஸோ ஃபுல்லாக அப்படின்றது அர்த்தம். ஸோ துனியா உலகம் அப்படின்றது வந்து பெண்பாலை கன்சிடர் பண்ணுறதுனால பூரி துனியா அப்படின்றது வருது. ஆப்கி கிலாஃப் அப்படின்றது வந்து நீங்கள் அப்படின்றது. ஸோ எதிர்த்தாலும் உங்களை, ஆப்கே கிலாஃப் ஹோ அப்படின்னா உங்களை எதிர்த்தாலும், கிலாஃப் அப்படின்றது வந்து எதிர்க்கிறது, அப்போஸ் பண்ணுறது. கிலாஃப் ஹோ, ஃபிர் பி கூட, ஆப்கோ நீங்கள், சஹி ஹோனாஹி ஹோகா, சஹி அப்படின்னா வந்து சரியா அப்படின்றது அர்த்தம். இருக்கணும் அப்படின்னா வந்து ஹோகா. ஸோ சஹி ஹோனாஹி ஹோகா சரியாகத்தான் இருக்கணும். பலேஹி பூரி துனியா ஆப்கே கிலாஃப் ஹோ, ஃபிர் பி ஆப்கா சஹி ஹோனாஹி ஹோகா. அடுத்தது பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். பலேஹி நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தாலும். ஸோ ஐசா ஹுவா அப்படி நடந்தாலும். ஸோ இங்கே பி வராது ஆக்சுவலாக. பலேஹி ஐசா ஹுவா அப்படி நடந்தாலும். ஸோ அப்படி நடந்தது, நீங்கள் சொன்ன மாதிரியே, ஸோ நடந்தது, இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஐசா ஹுவா ஜெய்சே தும்னே கஹா, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்திருந்தாலும். ஐசா பி அப்படின்றது வந்து அப்படி நடந்தது அப்படின்றது அர்த்தம். ஐசா அப்படின்னா அப்படி, ஹுவா அப்படின்னா நடந்தது. ஜெய்சே எப்படின்னா தும்னே கஹா நீங்கள் சொன்ன மாதிரி, தும்னே கஹா அப்படின்னா நீங்கள் சொன்னது, ஜெய்சா தும்னே கஹா அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்றது அர்த்தம். ஸோ பலேஹி ஐசா ஹுவா ஜெய்சே தும்னே கஹா ஃபிர் பி கூட, மே நான், தும்ஹேன் உங்களை, நஹி சோட்கே ஜாவுங்கா, நஹி சோட்கே ஜாவுங்கா இல்லை நஹி சோட்கர் ஜாவுங்கா விட்டு போக மாட்டேன். ஸோ விட்டுட்டு, ஸோ விடு அப்படின்றது ஒரு வெர்பு, போ அப்படின்றது ஒரு வெர்பு, ரெண்டு வெர்பு சேர்ந்து வருது. அதனால தான் சோட்கே ஜாவுங்கா அப்படின்றத சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், அங்கே எதுவுமே நடக்கலைனாலும் நம்ம போகலாம். பலேஹி வஹான், வஹான் அப்படின்னா அங்கே, குச் நஹி ஹுவா நடக்கவில்லை, குச் நஹி ஹுவா அப்படின்னா நடக்கவில்லை, என்றாலும் கூட, தோபி இல்லைனா வந்து ஃபர்பி அப்படின்றது வரும் அங்கே வந்து. ஸோ ஹம் நாம், ஜா சக்தே ஹேன் நாம் போகலாம் அப்படின்னா ஜா சக்தே ஹேன். ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸில் வந்து மிஸ்டேக் இருக்குது. குச் நஹி ஹுவா ஃபிர் பி அப்படின்றது தான் வரும், இங்கே தோபி அப்படின்றது வராது. பலேஹி வஹான் குச் நஹி ஹுவா ஃபிர் பி ஹம் ஜா சக்தே ஹேன். அடுத்தது பாருங்கள், மழை பெஞ்சாலும் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம். பலேஹி பாரிஷ் ஹோகி, பாரிஷ் ஹோகி அப்படின்னா மழை பெய்யும். ஸோ ஹோகி அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸில் மழை பெய்யும். இருந்தாலும் பலேஹி ஃபிர் பி, ஹம் நாங்கள் கிரிக்கெட் கேலேங்கி கிரிக்கெட் விளையாடுவோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பலேஹி யூசேஜில் வந்து சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ சர்டைனாக உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும் பொழுது பலேஹி ஃபிர் பி அப்படின்றத சொல்லுவீங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.